ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல வந்து எந்தெந்த மூவிஸை எந்தெந்த ஓடிடியில எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2025ல வந்துட்டு ஒரு கன்னட ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட காந்தாரா எ லெஜண்ட் சாப்டர் 1. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரிஷப் செட்டி, ஜெயராமன், ருக்மிணி மற்றும் பல ஆக்டர்ஸோட நடிப்புல இந்த படம் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு. படத்தோட ரன் டைம் வந்துட்டு 2 hours 45 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 8.5 கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்மான அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மலையாளத்துல ஒரு ஸ்போர்ட் டிராமாவாக எடுக்கப்பட்ட பல்டி அப்படின்ற படம். இந்த படத்துல ஷான் நிகம் பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஹீரோயினா பிரீத்தி அஸ்வினி வந்துட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 34 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. ஃபைனலா இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஓடிடில ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. அதாவது அமேசான் பிரைம்ல வருகின்ற நவம்பர் 7th அன்னைக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் பார்க்க போற படம் வந்துட்டு தமிழ்ல ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி படமாக எடுக்கப்பட்ட டூட் அப்படின்ற படம். இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதன், மதுமிதா, சரத்குமார் மற்றும் பல ஆக்டர்ஸோட நடிப்புல இந்த படம் வந்துட்டு வெளியே இருக்கு. படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 2 hours 20 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. கீர்த்தி சுரன் அப்படின்ற நபர் தான் இந்த படத்தை வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் போன மாசம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா இந்த படத்துடைய OTT வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதாவது வருகின்ற நவம்பர் 14ஆம் தேதி இந்த படத்தை பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்றாங்க. ஃபைனலா பார்க்க போற படம் வந்துட்டு தமிழ்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் டிராமாவாக எடுக்கப்பட்ட டீசல் அப்படின்ற படம். இந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட ரன் டைம் வந்துட்டு 2 hours 24 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 7.7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை போன மாசம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பத்தி என்ன அப்படின்னா, OTT பிளாட்ஃபார்மான ZEE5 இல்லைன்னா ஆஹா இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீம் ஆகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த 3 படத்துல எந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்துடைய மூவி நேம் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.